அவ்வளோதான். இப்படியே போனா நடுத்தெருவில் தான் நிற்கணும். நான் எவ்வளவோ சொன்னேன், எங்கே கேட்டேன்? என்னை ஒரு மனுஷனாக மதிச்சதானே. இந்த வீட்டில் நான் ஒரு பொம்மை மாதிரி தானே இருக்கேன். இப்போதைக்கு பிஸ்னஸ்லாம் வேணாம், மூடிக்கிட்டு வேலைக்கு போடான்னு தலைபாடாக அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறேன், அதுவும் கேட்க மாட்டேங்கிற. எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான். கடைசியில் இங்கே வந்து நின்னேன், அதுக்கப்புறம் என்னை உயிரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். என்னடா குண்டியில் சூடு ஏறிச்சோ? சோறு என்னடா பண்ணி சொன்னேன்? அவன் சோத்துக்கு என்ன பாடுபடுறான்னு தெரியுமா உனக்கு? நீ பாட்டுக்கு மயிரே போச்சுன்னு தூக்கி வீசிட்டு போகிற. கஷ்டமே இல்லாமல் வளர்ந்தா இப்படித்தான். என்னடா காது கேட்கலையா? டேய், நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன். மதிக்கிறானா பாரு, திமிர் பிடிச்ச நாய். அடிடா அடி. அது ஒன்று தான் பாக்கி, அதையும் பண்ணிடு. நான் போய் சேர்ந்துருவேன். அப்புறம் நீ மட்டும் நிம்மதியாக இரு, சரியா? உங்கள் அத்தா உன்னை பெற்றதுக்கு ஒரு வழக்கை பெற்றிருக்கான். இவனை ஏதாவது சொல்லிட்டா கோபம் மட்டும் வந்துடும். சார், குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் சார். ஒரு தடவை எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து பாருங்கள், அப்புறம் உங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எப்பயுமே நம்மகிட்ட தான் வருவீங்க. சார், தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்துக்கோங்க சார், எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார், நாங்கள் வேறு இடத்துல பல்க் ஆர்டர் கொடுத்துட்டோம். உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா? எவ்வளோ டைம் கால் பண்ணுவீங்க? வேணான்னா விடுங்க, ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். வைங்க ஃபோனை. ஏண்டா மயிறு, உன்னை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கணுமா? உன் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்க? காசு கட்டுவே மாட்டியா? சார், பிஸ்னஸ் ரொம்ப லோவாக போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து அடுத்த மாதமே கொடுத்துருவேன். இதே தாண்டா சொல்லிட்டு இருக்க நீ. இந்த பார் தம்பி, இன்னும் ஒரு மாதம் தான். நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்குள்ள நீயா கொடுத்துரு. ஐயோ, கொடுத்துட்டு பேசியா? சும்மா இருக்கா? ஆட இங்க பாரு. ம் ம் தினமும் வந்துடுது, வேற வேலைமை இல்லை. எப்ப பார்த்தாலும் தட்டிக்கிட்டே அறிவு மயிர் இல்ல, புடிக்கிட்டா இருக்க. கடையில யாரும் என்ன பண்றீங்க? உள்ள உட்கார்ந்துனே வெல்ல இல்ல, நல்லாவே இருக்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்றேன் உனக்கு? நாசமா போயிருவேன். எப்போ தானே வர்றேன், இப்ப மட்டும் என்ன வந்துச்சா உனக்கு? சி, இங்க ஆளுங்கெல்லாம் கூட்டு வந்தா அவ்வளவுதான். பாரு, இப்படி எல்லாமே இருக்காங்க.
எனக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான். கடைசியில் இங்கே வந்து நின்று அதுக்கப்புறம் எங்கள் உயிரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். அடிடா அடி, அது ஒன்று தான் பாக்கி, அதையும் பண்ணிடு, நான் போய் சேர்ந்துருவேன். இப்போதைக்கு பிஸ்னஸ்லாம் வேணாம், மூடிட்டு வேலைக்கு போடான்னு தலைவாடாக அடிச்சுக்கிட்டேன். அடிச்சு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
பேனிக் ஆகாதீங்க, ஃபஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு. வலி எப்படி இருக்கு? தேங்க்ஸ் பிரதர். ஐயோ பரவாயில்ல சார். உங்கள் வீட்டில் இருந்து யாராவது சொல்லிட்டீங்கன்னா ஹலோ, நான் அப்படியே கிளம்பி எப்படி இருக்கீங்க? ஆ நீங்கள் டாக்டரா? ம். ம், ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரி. ஒரு எமர்ஜென்சி டைமில் கூட என்ன டாக்டரானு கேட்குறீங்க. ஸோ நான் டாக்டர் தான், அதான் அப்போ நான் எதுவும் பேசலை. ஆனால் இப்போ பேசுகிறேன். ஒரு டிரான்ஜெண்டரா உங்கள் பார்வையில் நாங்கள்லாம் பிகார்ஸ், ப்ராஸ்டியூட், ஒதுக்கப்பட்டவங்க. இதுதானே சார் உங்கள் மெஜாரிட்டி பீப்புள் மைண்ட்ஸ்? வி ஆர் நாட் சேஞ்சிங் அவர் செல்ஸ், இட் இஸ் நேச்சுரலி ஹேப்பனிங். இயற்கையாக நடக்குது. யா, இருக்கிறாங்க நீங்கள் பார்க்குற மாதிரியான ஆட்கள் சொசைட்டியில். ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது சார். ஏன் உங்களில் கூட தான் இருக்காங்க ப்ராஸ்டியூட். அதுக்காக எல்லாத்தையும் தப்பாக பார்க்க முடியுமா என்ன? எல்லாத்துக்கும் சுச்சுவேஷன் தான் சார் காரணம். யாரும் விரும்பி போய் செய்யறதில்ல. என்ன மற்ற கம்யூனிட்டிஸோட பார்க்கும்போது எங்களில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. சம் குட் கார்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஸ்லோலி சேஞ்சிங். யூ கேன் நோன் பட் ஸ்டில் நீட். அதனால தான் நானே இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கேன். எனக்கு கிடைச்ச மாதிரி மற்றவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் கிடைச்சா அவங்க சேர்ல உட்காரத்தான் போறாங்க சார். டேலண்ட்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது சார். சுத்தி பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. பா, சாரிப்பா. வாங்க வினோத்,
இதான் நம்ம கடை. தம்பி 2 டீடா. சொல்லுடா. வினோத் ஈவினிங் வீட்டுக்கு வரியா? வரேன்டா. ஏன்? வாடா. ஓகேடா. தியாவும் ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்கா. ஓகே. சொல்லுங்க வினோத். என் கூட இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க. யார்? வானம் அறிய மேகம் பொழிய மனிதம் இல்லா மனிதன் வழிய கூண்டில் இருந்தாலும் சிறகுகள் விரிந்தால் எப்பாலாயின் உணர்வுகள் ஒன்றே. வானம் அறிய மேகம் பொழிய மனிதம் இல்லா மனிதன் டேலண்ட்டுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது சார். சுற்றி பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. விரிந்தால் எப்பாலாயின் உணர்வுகள் ஒன்றே. கடவுளின் உறக்கத்தில் ஏனோ பிறக்கிறேன். வாழ்வில் உறங்காமல் பறக்க நினைக்கிறேன். என்னை அறியா இறைவன் தந்த இறைவீது. கடவுளின் உறக்கத்தில் ஏனோ பிறக்கிறேன். வாழ்வில் உறங்காமல் பறக்க நினைக்கிறேன். என்னை அறியா இறைவன் தந்த இறைவீது. வேலை பிடிச்சிருக்கா? என்கிட்ட வர்றவங்க எல்லாம் saree அவுக்க தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு saree வாங்கி கொடுத்து கட்ட வச்சு அழகு பார்த்துருக்கீங்க. எப்படி பிடிக்காம இருக்கும்? சொல்லடங்கா அலையில் குதிக்க மனதில் ஏதோ நடுக்கங்கள் நடக்க தூய காதலால் ஏங்கி தவிக்க எப்பாலாயின் உணர்வுகள் ஒன்றே. சொல்லடங்கா அலையில் குதிக்க மனதில் ஏதோ நடுக்கங்கள் நடக்க தூய காதலால் ஏங்கி தவிக்க எப்பாலாயின் உன்னை ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கவா? ஒன்றே. நம்ம கடையில் மட்டும்தான் ஃபீஸ் போயிருக்கு. நான் என்னன்னு பார்க்குறேன். சரி, பார்த்துட்டு பொறுமையா வா. சக்தி, ஐ லவ் யூ.
என்னன்னு தெரிலப்பா. கொஞ்ச நாளாக தான் நிம்மதியாக இருக்கேன். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இது சக்தினாலன்னு. சரியா தப்பான்லாம் என்னால் முடியலப்பா. இவ ஒரு திருநங்கைன்னு நான் யோசிக்கவே இல்லை. அது எனக்கு தோணவும் இல்லைப்பா. லவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஏற்றுக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்போம். இந்தாங்க மாமா காஃபி. மாடியில் காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துட்டியாம்மா? அப்படியே எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சிருமா. ஏங்க உங்களுக்கு? ஆ, ஹலோ. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க. கடைசி நேரத்தில் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்த இடத்துல கம்மியாக தான் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஓகேனா மொத்த ஸ்டாக்கும் உங்ககிட்ட எடுத்துக்கிறோம். என்ன சொல்கிறீங்க?